ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊரில் அடுத்தடுத்து மழை. இப்போயும் பார்த்திங்கன்னா மழை மேகமாக தான் இருக்குது. அப்படியே வானம் இடி இடிச்சிக்கிட்டு இருக்குது. எப்போனாலும் மழை வரலாம். அதனால் இன்றைக்கி ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல. நம்ம செடியோட அப்டேட் பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய் கொஞ்சம் கிடக்குது. அதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணோம்னா காலையில் வைக்கிறதுக்கு தோதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இந்த சொடத்தக்காளி செடி இன்னொன்று வந்துச்சு. நம்மளை அதை தூக்கி தரையில் வச்சேன். ஒரு நாள் வாடி இருந்துச்சு. நேற்று நல்லா மழை பெஞ்சிச்சில். இப்போ தொடர்ச்சியாக 3 நாளாக எங்களுக்கு நல்ல மழை தான் எங்கள் ஊரில். இப்போயும் வானம் இடி இடிச்சிக்கிட்டு இருக்குது. மழை வரப்போகுது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இப்போ பண்ண போகிறேன். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். மழையினால் எல்லாமே செம்ம தூளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ஊரில் மழையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாமே நேற்று சாஞ்சிருச்சு விவரிச்சு. கொஞ்சம் மழை காற்று நேற்று சரியான காற்று. காற்றுல பார்த்திங்கன்னா செடி நிறையா இது சாஞ்சி போச்சு. எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்கேன், கம்பை வச்சு அணை கொடுத்து வச்சுருக்கேன். அப்படி தான் அவங்க சாஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. வாங்க பாவக்காயெல்லாம் பறிப்போம். அதோட கொஞ்சம் நித்தியமல்லி பூக்கள் இருக்குது. அதுவும் கொஞ்சம் ஒரு ரோஸ் இருக்குது. அதையும் நம்ம பறிச்சுக்கிடுவோம். எல்லாம் செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நல்லா பார்க்கவே க்ரீனிஷாக இருக்கா. ஆனால் எல்லாமே சிறப்பாக சூப்பராக இருக்குது. அப்படியே அங்கிட்டு இருக்க செடியவும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கிட்ட அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இந்த 2 பெட்டியும் பக்கத்து வீட்டில் வச்சுருந்தாங்க. இதை செடி வளர்க்குறதுக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். இதில் தேங்காய் நாரை போட்டு இந்த ஓட்டையில் ஹோல்ஸ் அடைச்சிட்டு இதில் கொஞ்சம் மண்ணை போட்டு நம்ம என்ன செடினாலும் வளர்க்கலாம். புதினா வளர்க்கலாம். சின்ன செடிகள்லாம் இதில் வச்சு வளர்க்கலாம். இந்த மயில் மாணிக்கம், அப்புறம் 5 மணி பூ, அதெல்லாம் இதில் வளர்த்தோன்னா சரி சூப்பராக வரும். இது நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கணும். இந்த வெயில் நேரத்துக்கு இதில் வைக்கும் போது மண்ணை எப்போவுமே நல்லா கூலிங்காக வச்சுக்கிடும். ஆனால் அப்படி இருக்க தெர்மாக்கோலை என்ன செய்யாதீங்க, கீழே போடாதீங்க. இதுவும் நம்ம செடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லா செடியுமே நல்லா தளிர் விட்டு நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லிகைப்பூலாம் இங்கே மொட்டு விட்டுருச்சு. இந்த இடத்துல, இந்த இதில், இங்கேயும் பாருங்கள், இங்கே நிறைய இடத்துல மொட்டு வந்திருக்கு. மல்லிகை மொட்டு எல்லா இடத்துலையும் குட்டி குட்டியாக வந்துட்டாங்க. இன்னும் ஒரு வாரம் தான், கொஞ்சம் பெருசாகிரும் எல்லா மொட்டுமே. இந்த ரோஸு நாளைக்கு பூத்துரும். பன்னீர் ரோஸ் இந்த இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது. இந்த இது ஒன்று பூக்க போகுது. நாங்கள் அறுவடை பண்ணுவோம். பாவக்காய் வெயிட் தாங்காமல் செடி கீழே அப்படியே இறங்கிக்கிட்டே போகுது. ஒரு பாவக்காய் நல்ல செம்ம வெயிட்டாக இருக்குது. கொடுங்க கூட முடியல விவஸ். கட் பண்ணி தான் எடுக்கணும். உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் விவஸ், இந்த ரோஸையும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள். தண்ணியாக இருக்குது மேலே, மழை பெஞ்சதுனால. இதே நல்லா 2 இலை தள்ளி இதை என்ன செய்யணும், கட் பண்ணால் தான் சரி. அடுத்தாப்பில் நல்லா மொட்டுக்கள் வரும். நம்ம இதை எடுத்துக்கிடும் கட் பண்ணி. கீழே வந்துட்டாங்க. இந்த பாருங்கள் விவர்ஸ், இவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் ரோஸு. பாவக்காயும் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு விவர்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு பாவக்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குண்டு பாவக்காவே 6 இருக்குது. அது கூட ஒரு ரோஸு. இந்த மினி பாகல் வேறு ஒரு 3 பாகல் இருக்குது. அதுபோக ஒரு வெண்டைக்காய், கொஞ்சம் நித்தியமல்லி பூக்கள். இதான் விவர்ஸ் இன்றைக்கி அறுவடை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஜெர்சி, மாறன், வேல்டுன்னு சொல்லி நம்ம வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த அடுத்தாப்பில் செம்பருத்தி பூ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், மொட்டை நல்லா பெருசாகிக்கிட்டே போகுது பாருங்கள்.
அடுத்தாப்புல இதில் மொட்டு வந்துருச்சு 7 டேஸ் ரோஸ்லையும். நிறைய ஒரு 5 தளிர்கிட்ட அடிச்சிருக்கு 7 டேஸ் ரோஸு. 7 டேஸ் ரோஸில் 5 பூ எடுத்து பறிக்கலாம். பன்னீர் ரோஸில் 3 பூவு, பன்னீர் ரோஸில் 4 பூ. அது ஒன்று ஒன்றா அடுத்து 4 நின்றுலேருந்து என்ன செய்யலாம், ஹார்வெஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ.